தக் லைஃப்னுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப கோலாகலமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம், ஒரு ட்ரெய்லர்னே வச்சுப்போமே. கிட்டத்தட்ட நாயகன் ரிலீஸ் ஆகி 38 வருஷம் கழித்து உலகநாயகன் அண்ட் மணிரத்னம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு கல்ட், another cult is going to be made. ஒரு காவியம் உருவாக போகுது. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போதும், நாயகனுக்கு அடுத்து தக் லைஃப்னு ஒன்று பண்ணாங்க. அந்த தக் லைஃப் வந்துட்டு இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம பேசணும்னால அந்த படம் நிற்கும்னு பேசுகிற அளவுக்கு ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவே இருந்து, என்னை பொறுத்தவரை மட்டும் இல்லை, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இவர் ஃபேனு அவர் ஃபேனுங்கிற அந்த பாரபட்சம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே தக் லைஃபுக்கு ஒரு சேர எதிர்பார்த்த ஒரே ஒரு விதம் என்ன அப்படின்னா, இட்ஸ் கோன் பி another cult. அதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு அது கல்ட்டாக இருக்குதா இல்லையான்றது வந்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன விதமான எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பி நம்ம ரொட்டீனுக்குள்ளே தான் போயிடுறோமோன்ற ஒரு கலக்கம் மட்டும் தான் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டீசராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அந்த டைட்டிலை ரிவீல் பண்ண அந்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு அந்த சக்திவேல் ரங்கராயர் அப்படின்லாம் ஏதோ அந்த வார்த்தைகள்லாம் அவரோட பேரை சொல்லி அப்படி ஒரு மாதிரியாக வந்துட்டு அந்த அவருடைய ட்ரெஸ் எல்லாம் விரிக்கும் போது பார்க்கும்போது வந்து என்னமோ நடக்க போகுது, ஒரு மேஜிக்கலாக என்னமோ நாம் பார்க்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக இருந்தது.